ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னை பெருங்கலுத்தூர் எண்ணூர் போற ஹைவே அவுட்ரிங் ரோடுக்கு ஆப்போசிட்ல வந்திருக்கோம். கரெக்டா பாத்தீங்கன்னா பலவந்தாடல் அப்படின்ற ஒரு பஸ் ஸ்டாண்ட் கீழே நிக்கிறோம். நம்ம இங்க ஏன் வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒரு சூப்பர் வியூ இருக்கு. வாங்க காட்டுறேன். இதான் கைஸ் நான் சொன்ன லேண்ட்மார்க். எப்படி இருக்கு? வேற லெவல் வியூவா இருக்கா? ஆக்சுவலா நம்ம பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரியல் எஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட்காக வரல. நம்ம வந்திருக்கிறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா காசாகான் ORR அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட கேண்டி தீம்டு லாலா லேண்ட்னு சொல்லி இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க ஏப்ரல் 19 அன்னைக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் ஷார்ட் வியூ தெரியும், பட் கிளியரா தெரியாது. நம்ம எப்படி இருந்தாலும் அங்கதான் போறோம், அங்க போயிட்டு உங்களுக்கு கிளியரா காட்டுறோம். திஸ் இஸ் விஷ்ணுஸ் வியூ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கிராமமா மாதிரி சென்னைக்கு பக்கத்துல எவ்வளவு பெரிய இடம் இருக்கு பார்த்தல. இங்க காசாகிராண்டு லேண்ட் அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா பசங்களுக்காக தீம் பார்க்லாம் கொண்டு வந்திருக்காங்க. உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் நமக்கு. இப்போதான் இது கிராமம் மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு 5-10 வருஷம் வச்சு பார்த்தோம்னா இங்க ஃபுல்லா பார்த்தா பெருசா பிளாட் கட்டுருவானுங்க. அதோ இவரே காசாகிராண்ட் தான் கட்டிட்டு இருக்கான். அவனோட ப்ரொமோஷனுக்காக கூட இருக்கலாம். இப்ப இங்க பக்கத்துலயே ஒரு தீம் பார்க் வந்துருச்சு. அடுத்து ஒரு ஹாஸ்பிட்டல் வரும், காலேஜ் வரும். அதுக்கப்புறம் இங்க ஒரு லேண்ட் வாங்கணும்னு பாத்தீங்கன்னா நம்மளால முடியாது. மினி கோயம்பேடு வரும், மினி கிளம்பாக்கம் வரும், நிறைய செட்டில் ஆயிடும். அது தெரிஞ்ச ஒரு மலை, அதெல்லாம் நாளைக்கு பார்த்தோன்னா ஒரு பெரிய அபார்ட்மெண்டா இருக்கும், மழையா இருக்காது. ஆல்மோஸ்ட் உள்ள வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் என்ட்ரன்ஸ். நம்ம உள்ள போறோம். இந்த தருணத்துல என்னோட நண்பன் கார்த்திகை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அவருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால அவரால் வர முடியல. கார்த்திக் மம்மி, மறக்க மாட்டேன் உங்களோட சேச்சா டைலாக்க, சாரி சவச்சவ டைலாக்க. தேங்க்ஸ். அவ்வளோ நமக்கு சாக்ஸ் கொடுத்துறாங்க மக்களே. நம்ம இங்க நம்மளோட ஷூவை கழட்டிட்டு அவங்க கொடுக்குற சாக்ஸை தான் நம்ம உள்ள யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா வந்துட்டோம். இதுக்குள்ள நம்ம போறோம். வாங்க போய் ஜாலியா எப்படி இருக்குன்னு போய் பார்த்து விளையாடலாம். அதுக்கு முன்னாடி வாங்க உள்ள போலாம். அப்பா பரவாயில்ல, கீழே விடல. வா வா வா. உள்ள வந்துட்டோம். அவர் எடுக்கிறாரா? என்னடா உள்ள வந்தவனுக்கு பாரதேசி. ஓடுறா உள்ள போலாம், உட்காந்து போலாம். மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியிலும் பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வர்மத்திலும் அவர் மகா யோகி. நமக்கு முன்னாடி நம்மளோட சீனியர்ஸ் வழி விட மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் விட்டாங்கன்னா நம்ம ஃப்ரீயா போறோம். அடிவாரத்திலே ஏதோ பண்றாங்க. என்ன எல்லா பார்க்லயும் பாத்தீங்கன்னா அடல்ட்ஸ் தனியா, கிட்ஸ் தனியா, ஒரு சில விஷயம் தான் அடல்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஆனா இந்த பார்க்ல பாத்தீங்கன்னா, இந்த பவுன்சிங் தீம் பார்க்ல பாத்தீங்கன்னா அடல்ட்ஸ் கிட்ஸ் சொல்லி எல்லாருமே சேர்ந்து விளையாடுற மாதிரி இருக்கு. சுத்தி இங்க ஒரு வியூ பாருங்களேன். சன்செட் ஒரு செம்ம வியூ நமக்கு கிடைச்சிருக்கு. சூப்பர், வேற லெவல். என்ன நிக்கதான் முடியல, ஒரு ப்ராப்பரா ஒரு இடத்துல ஆடிக்கிட்டே இருக்கு. நம்மளுக்கே அடி போல இருக்கு. குழந்தைங்க கொஞ்சம் பார்த்து வாங்க, பேரண்ட்ஸ் கொஞ்சம் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் நல்லா இல்ல. பசங்களுக்கு கால் மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. நமக்கே ஆகுது. வேணும்டா. எனக்கும் யோகேஷ்க்கும் ஒரு டாஸ்க் கைஸ். இதுல யாரால ஏறி முடியும்ன்றத பார்க்க போறோம். நாங்க ஏறுறோமான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீ போ. ஆமா நீதான். ரெடி யோகேஷ், கம் ஆன் யோகேஷ், கம் ஆன் யோகேஷ், கம் ஆன் யோகேஷ். சதஞ்சிட்டா. எப்படி ஏற போறேன்னு தெரியல. செங்குத்தா இருக்குடா. ஏறவா.
ஏற முடியல, ஃபெயிலியர். வேற லெவல்ல இருக்கு கைஸ். நீங்க பெருங்குளத்தூர் சைடு, தாம்பரம் இந்த மாதிரி லொகேஷன்ல இருக்கீங்கன்னா இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா கிட்ஸ் லைக் பண்ணுவாங்க. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, கொஞ்சம் கிட்ஸ் கூடயே இருங்க. ஏன்னா வந்து சில விஷயம்லாம் பாத்தீங்கன்னா கால் ட்விஸ்ட் ஆகிற மாதிரி, இந்த ஜம்பிங்ல வந்து ரொம்ப இந்த இடத்துல நிக்கவே முடியும் மாதிரி ஆடிக்கிட்டு யாராவது ஒருத்தவங்க பக்கத்துல கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஹெவியா ஆடுற மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் கொஞ்சம் பேரண்ட்ஸ் கூட இருந்து பாருங்க. மற்றபடி ஃபன் ஏரியா வேற லெவல். உருஸ்தாண்டா செம்ம டயர்டா இருக்கு கைஸ். குதிச்சு ரொம்ப ஒண்ணுமே பண்ணாம இருந்தோம் இவ்வளவு நாளா. சடனா இந்த பார்க்ல வந்துட்டு இவ்வளவு ஜம்ப் பண்ண உடனே மூச்சு ஹெவியா வாங்க ஆரம்பிச்சிச்சு. அங்க ஒருத்தன் பாருங்க போன மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஓடி இன்னைக்கு டே சூப்பரா போச்சு கைஸ். ஒன் டே வந்து ஃபுல்லா ஒரு 40-50 மினிட்ஸ் வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஒரு நல்ல பிளேஸ் இது. கிட்ஸ்க்கு எல்லாமே செம்மையா இருக்கும். இன்னைக்கு வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.